ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோயில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 99வது திருப்பெயர் பாவக நிபாய நமஹா. தீ போல் ஒளிர்வோனுக்கு நமஸ்காரம். பாவக தீ, நிப அது போன்று ஒளி வீசுபவன் அர்த்தம். அக்னின்னா ஒரு அர்த்தம், பாவகம்னு சொல்லி சொன்னால் ஒரு அர்த்தம், வன்னின்னு சொல்லி சொன்னால் ஒரு அர்த்தம். எல்லாமே ஒன்றைத்தான் குறிப்பிடுறதாக இருந்தாலும் அந்தந்த இடங்களில் அதற்கு ஒருதான பெயர் அர்த்தம் வந்தாலும் வித்தியாசப்படுறதாக இருக்குது எல்லா இடங்கள்லையும். இது வடமொழிலையும் உண்டு, தென்மொழிலையும் உண்டு. இதில் எல்லா மொழிகள்லையும் இருக்குது. இதில் பாவக அப்படின்னு சொன்னது சொன்ன நாமாவோடு நாம் சேர்த்துக்கணும். அதாவது அவரோ பாவனர், இங்கே பாவகர் அப்படின்னு சொல்லி சொன்னால் தங்கிட்டக்க களங்கமில்லாமல் இருக்கக்கூடிய பவித்திரமான அக்னி ரூபமாக இருக்கக்கூடியவர்னு அர்த்தம். இவரே அக்னி ரூபம், ஆனால் விசேஷமான அக்னி. அது என்ன பண்ணுறது, தங்கிட்டக்க வந்த எல்லா பாவங்களையும் போக்கிடுறது. எப்படி அந்த பாவனம்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி தங்கிட்ட வரக்கூடியதான எல்லா விதமான அழுக்குகளையும் அது போக்கி இது பண்ணிவிடுறது. அதனால தான் நாச்சியாரும் தீயனில் தூசாகும் செப்பேலோ ரெம்பாவாய் அப்படின்னு கொண்டு போய் பாசுரத்தில் சொன்னதாக அமையிறது. அப்படி பாவக நிபனாக ரொம்ப விசேஷமான புனிதத்தன்மையோடு சேர்ந்த அக்னி ரூபமாக இருக்கக்கூடிய பகவானுக்கு நமஸ்காரம் அப்படின்னு இந்த நாமாவான தெரிவிக்கிறது. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே சுவாமியே சரணமையப்பா.